பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்கிட்ட வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக இன்னும் 3 மாதத்தில் வரப்போகுது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகுது. அள்ள அள்ள குறையாத சந்தோஷம் நீ அனுபவிக்க போகிற. இது உன் அன்னையின் வாக்கு. தொடர் தோல்விகள், இழப்பு, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எதையும் சாதிக்க முடியல, ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை அப்படின்னு உன் மனசில் தோணக்கூடிய எண்ணங்களில் இருந்து முதல்ல வெளியே வா. நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு. வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று தான். அதை லாவகமாக நகர்த்திக்கிட்டு போகிறதுல தான் இருக்குது சிறப்பு. உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை இப்படி எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல் தான் ஏற்படும். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று நம்மளுடைய வாழ்விலும் இப்படி நடக்குமோ அப்படின்னு நீயே கற்பனையாக யோசிக்காத. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவங்கள்ட்ட இருந்து உன்னை பிரிச்சிரும். இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற எண்ணம்லாம் வேண்டாம். மனசில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் நீ கொட்டிடு. அப்படி இல்லைன்னா ஒரு காகிதத்தில் எழுதி அதை அக்னிக்கு இரையாக்கிடு. மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ தியானம் செய். தோல்விகள் நிரந்தரமல்ல. எதையும் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டா அழுத்தம் வராது. அதற்கு மாறா நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நிச்சயம் பாதுகாக்கும். உன்னுடைய குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்போடு திறம்பட செயல்பட நீ கற்றுக்க. உனக்கு துணையா நிழலா எப்போதும் உன் அன்னை நான் இருக்கேன். ஒருத்தர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனசை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவங்கள நம்ம கோபிச்சிக்க கூடாது. அவர்கள் மீது துவேஷம் கூடாது. நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் கூடாது. நம்ம காயப்படுத்துறதுனால அவர்கள் தாமாகவே விரும்பி நம்மளுடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்துக்கிட்டு போகிறாங்க. குரோதமோ, துவேஷமோ, பொறாமையும், பழிவாங்கும் உணர்வும் நம்மளில் இருந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிச்சாகணும். நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கணும். தண்ணீர் தாம் கிட்ட கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறைத்தன்மையும் அப்படித்தான். எல்லாமே கைவிட்டு போகுது அப்படின்னு நீ கவலைப்படாத. உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சில உறவுகளை கையாள்றது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அவ்வப்போது சுயநலமாக அவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ கவலைப்படுற. என் பிள்ளையே, இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை. உன் வினைக்கு ஏற்ப எல்லாம் உன்கிட்ட வந்து இருக்கு. மாயைகளை புரிஞ்சிக்கோ. தியானம் பழகு. இறை சிந்தனை, தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும். உன்னுடைய தாய் நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும்.